The content provided on this YouTube channel is intended for educational and informational purposes only and should not be construed as financial, investment, legal, or tax advice. I am not a SEBI-registered research analyst, portfolio manager, investment advisor, or financial planner. The information presented is based on personal research, analysis, and opinion, and is not intended as a recommendation or endorsement of any specific investment strategy, security, or financial instrument. Trading and investing in financial markets involve substantial risk and are not suitable for every investor. Past performance is not indicative of future results. The content on this channel does not constitute an offer, solicitation, or recommendation to buy, sell, or hold any securities, financial products, or investment strategies. All investments involve risk, including the potential loss of principal. Viewers are strongly advised to perform their own due diligence, consult with licensed financial professionals, and consider their individual financial circumstances before making any investment decisions. I do not assume any liability for any financial losses or damages incurred as a result of relying on the information provided in this content. Use of the information on this channel is at your own risk. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். முக்கியமாக ஃபாரெக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே இதில் சூப்பராக சொல்லியிருப்போம். அண்ட் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எப்படி மெட்டா5 இன்ஸ்டால் பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இதில் தெளிவாக சொல்லியிருப்போம். அண்ட் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஃபுல் கோர்ஸ் இன் தமிழ்னு இருக்கும். ஸோ 5 பார்ட் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து ரொம்ப பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி யூஸ் பண்ணணுன்றது எல்லாமே இதில் தெளிவாக போட்டிருப்போம். அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸையும் பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கனாலே ஒரு நல்ல ஒரு ட்ரேடராக நீங்கள் மாற முடியும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. அது மட்டும் இல்லை, நம்மளோட ரெஃபரலுக்கு கீழே நீங்கள் வந்து எக்ஸ்என்எஸ்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க, ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரைவேட் குரூப், அதாவது எஜுகேஷன் குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணிவிடுவேன். அந்த குரூப்பில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேர்னிங் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்னும் நிறையா அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க்கு கீழே ரெஃபரல் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது நிஃப்டின்னு இல்லை, இது எல்லா மார்க்கெட்டுக்குமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதாவது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு இந்த மெத்தட் வந்து ரியலி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் இஎம்ஐ கிராஸ் ஓவர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் இஎம்ஐ, அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இஎம்ஐ இருக்குது. ஒன்று க்ரீனு, ஒன்று ப்ளூ, ஒன்று ரெட்டு. இந்த க்ரீன் அப்படின்றது ஃபாஸ்ட் இஎம்ஐ, ப்ளூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிட் இஎம்ஐ, அண்ட் ரெட் அப்படின்றது ஸ்லோ இஎம்ஐ. இந்த 3 இஎம்ஐவும் இதோட செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, 5, 8, 13 இந்த 3 தான் போட்டிருக்கோம். மற்ற 50, 100, 200 எதுவும் போடல. இது ஒரே ஒரு இண்டிகேட்டராக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் இந்த கிரீன் இஎம்ஏ ப்ளூ இஎம்ஏவை கீழே இருந்து மேலே கிராஸ் பண்ணுதோ, நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலோட க்ளோஸ் வச்சு கிராஸ் பண்ணுதோ, அப்போல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ட்ரெண்டி மூவ் கொடுக்கறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும்போது அது ஒர்க் அவுட் ஆகாது தான். பட் அது சைட்வேஸாக இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். எங்கே ரெசிஸ்டன்ட் இருக்குது, எங்கே சப்போர்ட் இருக்குது, எந்த இடத்துல ஏற்கனவே மார்க்கெட் சாப்பியாக இருந்திருக்கு அப்படின்றது எல்லாமே நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது ரியலி சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இடம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22ஆம் தேதியுமே ஒரு நல்ல ஒரு கிராஸ் ஓவர் க்ரீன் வந்து ப்ளூவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து க்ரீன் ப்ளூவை கிராஸ் பண்ணி ஒரு ஸ்டாலிட் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். க்ளோஸ் வச்சாலே அதுக்கு மேலே என்ட்ரி, அந்த லோ தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும். அண்ட் லாங் பொசிஷன் நம்ம இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இதுதான் உங்களோட இனிஷியல் ஸ்டாப் லாஸ். அண்ட் 1:2 மினிமம் டார்கெட் நம்ம வச்சா கூட ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ சூப்பரான ஒரு என்ட்ரி. அல்லது மறுபடியும் கீழே எப்போ கிராஸ் ஓவர் நடக்குது அப்போ எடுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனில் பண்ணும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக டைம் டிக்கே ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குன்றதுனால தயவு செய்து நம்ம வந்து ஒரு 1:2 மினிமம் ரிஸ்க் ரிவார்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் இந்த டே அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன், அதனால ஆல்ரெடி கிராஸ் ஓவர் நடந்துருச்சு. ஸோ இங்கே போய் நம்ம என்ட்ரி எடுக்கிறது அப்படின்றது புத்திசாலித்தனம் கிடையாது அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் கிராஸ் ஓவர் ஆகிடுச்சு, நம்ம என்ட்ரி எடுக்கலாமானா இந்த கிராஸ் ஓவர் மார்னிங் இந்த ஓப்பன்லேயே முடிஞ்சு போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஓப்பனாக இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த கிராஸ் ஓவர் நடந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் செல் என்ட்ரி எடுத்து இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா கண்டிப்பாக ஆல்ரெடி பெரிய கேண்டில் அண்ட் கேப் அப் கேண்டில். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேவே இந்த ஏரியா கிட்ட வந்து ரிஜெக்ஷன் ஆகும்போது மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கணும். ஸோ இதுதான் ரூல். அதாவது கிராஸ் ஓவர் ஆனவுடனே நம்ம என்ட்ரி எடுக்கிறது அப்படின்றது தப்பு. அந்த மாதிரி கேப் டவுன்ல பெரிய கேண்டில் வரும்போது மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரியல அப்படின்னா ரைட் சைடில் ஐ பட்டன் வரும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து மறுபடியும் கிராஸ் ஓவர் நடக்கும்போது என்ட்ரி எடுத்தோம் அப்பனா நமக்கு சின்ன ரிஸ்காக இருக்கும். ரிவார்டு 1:2 ஈஸியாகவே நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? போய் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் பெரிய கேண்டில் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு
நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் 15 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் நடந்துச்சு. மார்க்கெட் இங்க வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த கிராஸ் ஓவர் லைன் எல்லாமே கீழே தான் இருக்கு, இன்னும் மேலே வந்துட்டு திரும்பல. அப்படி திரும்புறது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் திரும்பி இருக்கு. அது வந்து நம்ம இப்ப சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு ட்ரேட் கிடையாது. பட் இந்த இடத்துல பாருங்க ஒரு நல்ல ட்ரேட் இருக்கு. அதாவது கிரீன் லைன் வந்து ப்ளூவை கிராஸ் ஓவர் ஆகி கேண்டில் வந்து ரெட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாங்க, ஒரு லாங் பொசிஷன் தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் இனிஷியல் ஸ்டாப் லாஸாக உங்களுக்கு இதுதான் இருக்கும். அண்ட் 1:2 ரிஸ்க் ரிவார்டு வந்து இங்கே தாராளமாக உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கரெக்டாக ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ட்ரேட் பாருங்க, எங்கே கிராஸ் ஓவர் நடந்திருக்குன்னா இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்திருக்காங்க. ஸோ அதாவது பக்கத்திலே தான் இருக்குது கேண்டில், பெரிய கேண்டில் இல்லை, கேப் டவுன் இல்லை. ஸோ நல்ல ஒரு கிராஸ் ஓவர் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ ஒரு ஷார்ட் பொசிஷன் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த கேண்டில் தான் என்ட்ரி எடுத்திருப்போம். அண்ட் உங்களோட ஸ்டாப் லாஸாக இதுக்கு மேலே தான் வச்சிருப்பீங்க. அண்ட் 1:2 மினிமம் டார்கெட் அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. ஒருவேளை இது ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அடுத்த கிராஸ் ஓவர் வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1:10 ரிஸ்க் ரிவார்ட். வாவ், இது அல்டிமேட் இல்லை. ஓகே பாருங்க, அந்த ஸ்டாப் லாஸ்க்கு மேலே அதுக்கப்புறம் போகவே இல்லை. அண்ட் இங்கே கண்டிப்பாக சாப்பி மார்க்கெட், ஏன்னா ஒரு ட்ரெண்டி மூவ் கொடுத்தாலே மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக ஒரு ஸ்லோவான மூவ்மெண்ட்டாக இருக்கும். அல்லது ஒரு ரிஜெக்ஷன் ஏரியாவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் டவுனையும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் மோஸ்ட்லி சைட்வேஸாக தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரவுண்ட் நம்பர் 25,000 அப்படின்றது. ஓகே, இதெல்லாம் ஓகேங்க. ஸோ இந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5-8-13 அப்படின்ற 3 இஎம்ஏவை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 5-8-13 இஎம்ஏவை கிராஸ் ஓவர் நடக்கும்போது, அதாவது 5 வந்து 8 கிராஸ் ஓவர் நடந்து அண்ட் கேண்டில் வந்து க்ளோசிங் அபவ் 13க்கு மேலே வச்சது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் நமக்கு பை செல் சிக்னல் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்றத நம்ம வித் ஸ்ட்ராட்டஜி டெஸ்டரோட ChatGPT கிட்ட கேட்டு பார்ப்போம். ஸோ இதை கேட்டிருக்கேன். ChatGPT வந்து இப்போ வந்து ஒரு கோடு கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா இது நம்ம வந்து ஜஸ்ட் இண்டிகேட்டர்லேருந்து மல்டி இஎம்ஐலேருந்து எடுத்த இண்டிகேட்டர். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட பண்டல் கோர்ஸ், அதாவது ஆன்லைன் கோர்ஸ் வந்து வர ஜூன் 9 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்னும் 1 வீக் தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் தான் இருக்குது. ஸோ ஜூன் 9 ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோர்ஸில் உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் எல்லாமே கவர் ஆகிடும். கோர்ஸ் வீடியோ டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ் வீடியோ டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கங்க. இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகும்னு சொல்கிறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது SMDC ஆப்ஷன் ஹெட்ஜிங் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் நம்மளோட 15 days ஆன்லைன் கிளாஸ், இது ரெண்டுமே சேர்த்து இந்த பண்டல் க்ளோஸில் வந்துடும். ஸோ இதோட மொத்த ஃபீ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 16,000 காமிக்கும். இந்த இடத்துல ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரிமூவ் கிளிக் பண்ணி நோ ஐ டோன்ட் வாண்ட் மணி பேக் கேரண்டி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 14,000 மாறிடும். அண்ட் அப்ளை ஹியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த டீல் 2025 அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 6,600க்கு இந்த லைஃப் டைம் ஆக்சஸோட உங்களுக்கு இந்த கோர்ஸ் கிடைச்சிரும். அதாவது SMTC ஆப்ஷன் செல்லிங்கும் கிடைச்சிரும் அண்ட் 15 days ஆன்லைன் கிளாஸும் கிடைச்சிரும். இதில் ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ், SMC அதாவது ஃபாரெக்ஸ், அப்புறம் ஈக்விட்டி ஸ்ட்ராட்டஜிஸ், இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங், செல்லிங் எல்லாமே இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். கண்டென்ட் இதில் கண்டிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 12 வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்ஷன் செல்லிங்க்கு 57 வீடியோ இருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு இவ்வளோ வீடியோ இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நியூ அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாமே இங்கே நம்ம அப்லோட் பண்ணுவோம். கோர்ஸோட ஓவர்வியூ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்றது எல்லாமே இதில் தெளிவாக நம்ம போட்டிருப்போம். அது இல்லாமல் கோர்ஸோட வீடியோவும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதை செக் பண்ணிட்டு நீங்க இமீடியட்டா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஜிமெயில் ஐடி, உங்களோட டெலிகிராம் மொபைல் நம்பர் அண்ட் பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் இது மூணையும் @SMTC விஜய்க்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. அப்பதான் நான் உங்களை ட்ரைனிங் குரூப்ல ஆட் பண்ண முடியும். ஓகே, கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான அண்ட் லைஃப் சேஞ்சிங் கோர்ஸா தான் இது இருக்கும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். சரி வாங்க நம்ம இது என்ன ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த கோடை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நம்மளோட பைன் ஸ்கிரிப்ட்ல போயிட்டு கிரியேட் நியூ கோடு அப்படின்றத நம்ம கொடுப்போம். கிரியேட் நியூ இண்டிகேட்டர் Ctrl+A Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுறோம். அண்ட் சேவ் ஸ்கிரிப்ட் கொடுத்து EMI கிராஸ் ஓவர் சிக்னல் அப்படின்றத போட்டுடுறோம். அண்ட் ஆட் டு சார்ட்டையும் கொடுத்துட்றோம். என்ன ஆச்சு, ஆட் டு சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. எங்கெங்கெல்லாம் பை செல் சிக்னல் கொடுத்துருக்கோ அதெல்லாம் பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செல் சிக்னல் இந்த கேண்டிலோட முடிவில் தான் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அண்ட் அப்படி பார்த்தோம்னா இந்த கேண்டிலோட ஹை கிட்ட நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு குட்டி ரிஸ்க் வச்சு ட்ரேட் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் பெரிய மூவ்மெண்ட் கிடைக்கல. இங்கே ஒரு பை சிக்னல், பட் அது ஃபெயிலியர். ஆனால் கிராஸ் ஓவர் இங்கே கொடுத்துருக்கு. ஓகே,
கேண்டில் க்ளோஸும் அபவ் ஆயிருக்கிறதுனால அது கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். அண்ட் இந்த பக்கம் செல் சிக்னல் வரல, ஆனால் பை சிக்னல் வந்திருக்கு. இந்த பை சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக போயிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பை சிக்னல் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு ஹிட் ஆகல, போகலை. அண்ட் இங்கே ஒரு செல் சிக்னல், இது வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. இது ஒரு செல் சிக்னல், இது ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டு கொடுத்துருக்கு. இது ஒரு செல் சிக்னல், இதுவும் நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு கொடுத்துருக்கு. ஏன்னா இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கல, ஸோ நல்ல ரிஸ்க் ரிவார்டு. இங்கே வந்து ஒரு செல் பை மாற்றி கொடுத்துருக்காங்க. இது சாப்பி மார்க்கெட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாப்பி மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மாற்றிப்போம். இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு ஹை அண்ட் லோக்கு உள்ள மார்க்கெட் மாட்டிக்கிச்சு அப்படின்னாலே அது ஒரு ரேஞ்சாக தான் கிரியேட் ஆகிட்டு இருக்குன்றது அர்த்தம். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரேஞ்ச் கிரியேட் ஆகுதா இல்லையான்றதை பார்த்துட்டு இந்த இடத்துல பாட்டமில் பையிங் வருதா அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த ஏரியா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அண்ட் இந்த ஏரியா ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் அதை டச் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி ஒரு மாதிரி சாப்பி மார்க்கெட்டாகவே போயிட்டு இருந்திருக்குது. ஸோ அகைன் இந்த டேயில் ஒரு சாப்பி மார்க்கெட். ஏன்னா இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் மாட்டிக்கிச்சு அப்படின்னாலே ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ நமக்கு எங்கே என்ட்ரினா இந்த ஏரியாவில் ஒரு பை என்ட்ரி, இந்த ஏரியாவில் ஒரு செல் என்ட்ரி மட்டும்தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். மேலே செல் என்ட்ரி கிடைக்கல, பட் ஆனால் கீழே நல்ல ஒரு பை என்ட்ரி ஒரு வாட்டி கிடச்சிருக்கு, நல்ல ஒரு புல் மூவ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடன்னு இந்த ரேஞ்சு உடச்சதுக்கப்புறம் கீழே வந்திருக்காங்க. மறுபடியும் இதுக்குள்ளே வந்து மறுபடியும் பாருங்கள், இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாலே, எப்பயுமே ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் பண்ணிடுச்சு அப்படின்னாலே அடுத்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் அகைன் ஏற்கனவே ரெசிஸ்டண்ட்டாக இருந்த இடம் பாருங்கள், ஒரு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகி மறுபடியும் போயிருக்காங்க. ஓகே, அண்ட் மறுபடியும் இங்கே வந்து கீழே பிரேக் அவுட் ட்ரை பண்ணியிருக்கு, ஆனால் மார்க்கெட் புல் பேக் கொடுத்து மறுபடியும் மேலே க்ளோஸ் வச்சாங்க. அகைன் ஒரு ட்ரெண்டி மூவ். ஸோ இந்த மாதிரி இதுதான் மார்க்கெட்டில் ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த பை சிக்னலில் செல் சிக்னலில் நம்ம ரெகுலராக ட்ரேட் பண்ணியிருந்தா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்சோ மேக் இட் வித் ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர். ஓகே, காப்பி பண்ணி போட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 18,000 நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். கண்டிப்பாக ட்ரா டவுன் இருந்திருக்குங்க. ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhsல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 lakh மாறி இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு புல் மூவ், அப்புறம் நல்ல ஒரு 10 lakhs 12 lakhs மாறி இருக்குது, ஆல்மோஸ்ட் 11 lakh மாறி இருக்குது. மறுபடியும் வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ ட்ரேடு எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் அப்படின்றது எல்லாமே இதில் போட்டிருக்கு. ட்ரேட் அனலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 126 ட்ரேட் எடுத்திருக்கு மொத்தமாக. வின்னிங் ட்ரேட் 51, லூசிங் ட்ரேட் 75, லாங்கில் 26, ஷார்ட்டில் 25. ஓகே, பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா 41%, 39% தான். பட் நம்ம வந்து ஆஸ் பர் பை செல்லுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பை ஆகி அடுத்து செல் வரும்போது எக்ஸிட் ஆகிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இது 1:2 ரிஸ்க் ரிவார்டில் போட்டு பார்த்துருந்தோம் அப்படின்னா மேபி இந்த பர்சன்டேஜ் வந்து இன்னும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ChatGPT உதவியோட கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுத்துருந்து அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.